அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பதிவு நெற்றிக்கண் திறப்பு. நெற்றிக்கண் திறப்பு என்பது ஆக்ஞா சக்கரத்தில் நிகழக்கூடியது. இது நம்முடைய மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய குருக்களினுடைய தீட்சையினால் ஏற்படக்கூடியது. இந்த தீட்சை இல்லாமல் கூட நம்மளால் நெற்றிக்கண் திறப்பு செய்ய முடியும். ஒரு சில பொருள்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான பொருள் என்று பார்த்தால் ரசமணி மற்றும் அஞ்சனக்கல், இவைகள் மூலமாக கூட நெற்றிக்கண்ணை திறக்க முடியும். இதில் அஞ்சனக்கல் மூலமாக நெற்றிக்கண் திறப்பதற்கு நாம் அஞ்சனக்கல் வடிவை சாரணையேற்றப்பட்ட அஞ்சனை கற்கள் நாம் பயன்படுத்தும் பொழுது மிக வேகமாக நம்முடைய நெற்றிக்கண் திறப்பு ஏற்படும். இந்த நெற்றிக்கண் திறப்பை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அதன் பேர் துரியம் என்று பெயர். பிரம்மந்திரம் என்றால் உச்சந்தலையை குறிக்கும். பிரம்மந்திரம் என்னும் வார்த்தைக்கு இறைநிலைக்கான வாயில் என்று பொருள். உச்சந்தலையில் உணர்வை நிறுத்தி தவம் ஏற்றுதல் பிரம்மந்திர தவம் என்று சொல்லப்படும். இதற்கு துரிய நிலை தவம் அல்லது துரியம் என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த நெற்றிக்கண் திறப்பு என்று சொல்லக்கூடிய ஆஞ்சனை சக்கரத்தின் கையால் தொட்டு உணர்வு கொடுத்த ஆசிரியர் தன் இருவிழி அருட்பாவை மூலம் துரிய தீட்சை கொடுக்கிறார். ஐம்புலன்களாக விரிந்தே பழகிய மனம் ஆஞ்சனையில் ஒரே புலனாக சுருங்கி நிற்கிறது. இந்த துரிய தவத்திலே அந்த ஒரு புலனும் மறைய மனமானது மனம் என்று விரிந்த நிலை குன்றி அதன் மூல நிலையான உயிராகவே நிற்கிறது. உயிர் விரிந்தால்தான் அது மனமாக மாறுகிறது என்ற விளக்கம் நமக்கு தெரியும். எனவே உயிராகவே நின்று தனது அடக்கத்தின் பிரம்மமாக அமைதி பெறுவதற்கு துரியத்தின் தயாரிப்பு நடைபெறுகிறது. நம் முன்னோர்கள் மூளையை 1000 பகுதிகளாக பிரித்தார்கள். அதனால் துரியநிலை தவத்திற்கு சகசிரார யோகம் என்று பெயர். சகசிரம் என்றால் 1000 என்று பெயர். 1000 தாமரை இதழ் விரிந்திருப்பதனால்தான் சகசாரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நமது மூளையிலேயே ஆயிரக்கணக்கான ரீஜினல் வால்வ்ஸ் உள்ளது. ஒவ்வொரு எண்ணம் தோன்றும் பொழுது பல ரீஜினல் வால்வ்ஸ் ஒன்று சேர்ந்து இயங்கும். அப்படி அடிக்கடி கூடிய சேர்ந்து இயங்குவதற்கு நமது மூளையிலே பல கோடிக்கணக்கான சிற்று அறைகள் வால்வுகள் இருக்கிறது. நாம் ஆங்கினையில் தவம் செய்துவிட்டு துரியநிலை தவம் செய்வதற்கு உச்சியின் நினைவை செலுத்தும் பொழுது உயிர் சக்தி மூளையில் உள்ள சிற்று அறைகளில் இருந்து ஊடுருவி அசைந்து கொண்டு போகும். இந்த ஓட்டம் இனிமையான ஓட்டமாக ஒவ்வொரு இடத்திலும் அது புகுந்து புகுந்து வருவதாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் ஏற்படும். நாம் சாதாரணமாக உச்சி வயப்பட்ட நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது மூளையிலே கோடிக்கணக்கான சிற்றறைகள் இருந்தாலும் அவற்றின் அற்புதமான ஒரு சிறு பகுதியே இயக்கத்தில் இருக்கும். மற்ற மிக பெரும்பாலான சிற்றறைகள் வெறும் டம்மி உறக்கத்தில் இருக்கும். துரிய நிலை தவம் இயற்ற அவை ஒவ்வொன்றாக இயக்குவதற்கு வழிவகுக்கும். அப்படி விழிப்பு நிலை ஏற்படும் பொழுது பிரபஞ்ச காந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் ஓங்கி உள்ளுணர்வு இன்ட்யூஷன் ஒளியாக மாறும். துரிய நிலை தவம் பிட்யூட்ரி, பீனியல் என்ற 2 சுரப்பிகளுக்கும் மையமாக இருக்கிறது. உடலுக்கு மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பியையும் மனதுக்கு மாஸ்டர் கிளாண்டாக சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பையும் கட்டுப்படுத்தி நம் வசப்படுத்தி இயற்றக்கூடிய இடமாக துரிய தவம் அமையும். இந்த ஆன்மா தனது பழிச்செயல் பதிவிலிருந்து தூய்மை பெற ஏற்றதோர் பயிற்சி துரியநிலை யோகமாகும். எண்ணற்ற ஆராய்வு அகத்தாராய்வு செய்யவும் கவலைகளை ஆராய்ந்து ஒழிக்கவும் துரியநிலை தவமே பெரிதும் துணையாக இருக்கும். நமது குண்டலினி யோகத்தின் துரியநிலை தவம் மிகவும் முக்கியமானது. துரியநிலை தவத்தால் தான் நடுமனம் புறமனதை முழுமையாக வெற்றி கொள்கிறது. இந்த ஆக்ஞா சக்கரத்தில் நம்முடைய மனதை நிலைநிறுத்தும் பொழுது ஒரு சில படிநிலைகளை நாம் கடக்க நேரிடும். இந்த படிநிலைகளை கடந்தபோது தான் நம் யோக நிலையினுடைய படிகளை அடைய முடியும் என்று இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.